வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, எஸ்ஐஆர் ஃபார்ம் ஆன்லைனில் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எஸ்ஐஆர்ன்ற வாக்காளர் கணக்கீட்டு படிவம் 4 நாட்களுக்கு முன்னாடியே வீடுகளுக்கு சென்று ஆஃப்லைனில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆன்லைனில் அதனுடைய வெப்சைட்டை இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆஃப்லைனில் யாராவது ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியாதவங்க இருந்தால் அவங்க ஆன்லைனில் பண்ணிக்கிறங்க. இப்போ ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் உள்ள நேமு, ஓட்டர் ஐடியில் உள்ள நேமு மேட்சாக இருக்கணும். ரெண்டாவது, ஓட்டர் ஐடியில் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கணும். ஆதார் நம்பர்லையும் மொபைல் நம்பர் சேர்த்துருக்கணும். அடுத்து நம்மளுடைய பழைய எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸ் வேணும். இந்த எஸ்ஐஆர் டீட்டெயிலை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற வீடியோவை நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை போய் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறங்க. அந்த எஸ்ஐஆர் டீட்டெயிலை டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. அந்த பழைய எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸு இப்படி தான் இருக்கும். இந்த எஸ்ஐஆர் டீட்டெயிலை வச்சு இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை எப்படி ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறங்க. அதில் சர்ச் பாக்ஸில் ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும். அதில் பில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜில் எஸ்ஐஆர் 2026 ஆன்லைன் ஃபார்ம் சப்மிஷன் ஃபை எலெக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே செலக்ட் ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. அதில் தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணிக்கிறங்க. அதுக்கு பக்கத்தில் ஓட்டர் ஐடி நம்பர் கேட்டிருப்பாங்க. அதில் ஓட்டர் ஐடி நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். பக்கத்தில் சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும். அந்த பேஜில் உங்களுடைய நேமு, உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரு, சீரியல் நம்பரு, அப்புறம் ஸ்டேட்டு, உங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸரோட மொபைல் நம்பரு, அவருடைய நேம் எல்லாமே இந்த பேஜில் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன் டைம் செக் பண்ணிக்கிறங்க. அதுக்கு கீழே என்டர் 10 டிஜிட் மொபைல் நம்பர்னு கேட்டிருப்பாங்க. அதில் உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் சென்ட் ஓடிபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரி பண்ணி வெரிஃபை ஓடிபி கொடுங்க. அதுக்கு கீழே 3 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. 3 ஆப்ஷனுமே அந்த எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸை வச்சு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ அதை கிளிக் பண்ணோன்னா அதுக்கு கீழே நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், அதில் நம்மளுடைய மொபைல் நம்பர் அதுவே ஷோவாயிரும். அதுக்கு கீழே டேட் ஆஃப் பர்த் ஆப்ஷனல் தான், நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை. அதுக்கு கீழே ஃபாதர் நேம் கொடுங்க, மதர் நேம் கொடுங்க. கீழே உங்களுடைய ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் வந்து 2 MBக்கு ஃபோட்டோவை எடிட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே சப்மிட் இருக்கும், சப்மிட் கொடுங்க. இப்போ அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் என்டர் யுவர் ஆதார் நம்பர்னு கேட்டிருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். கீழே ஆதார் ஓடிபின்னு கேட்டிருக்கும், அந்த கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே என்டர் யுவர் ஆதார் ஓடிபி அப்படின்னு கேட்டிருக்கும். அதில் அந்த ஆதாருக்கு வந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கு கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு கீழே சப்மிட் இருக்கும், சப்மிட் கொடுங்க. இப்போ கொஞ்ச நேரம் ப்ராசஸிங் ஆகும். கொஞ்ச நேரம் ப்ராசஸிங் ஆன அப்புறம் இப்போ அடுத்த பேஜில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுடைய ஃபார்ம் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணியிருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன காரணத்துக்காண்டி அதை வந்து ஃபார்ம் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து 2002 இந்த பழைய எஸ்ஐஆர் டீட்டெயிலில் லிஸ்ட்டில் இல்லாதவங்களுடைய இதை தான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது 2002 எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸில் அவங்களுடைய
நேம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஆப்ஷன் 2 கிளிக் பண்ணி இதே மாதிரி பேஜ் இருக்கும், அதை ஃபுல்லாக என்ட்ரு பண்ணி இதே மாதிரி ஆதார் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ணணும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை நம்ம ஆன்லைனில் ஃபில் பண்ணுறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.